ஒரு ஸ்வீட் கார்ன் வடை. ஸ்வீட் கார்ன் வடை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேங்க. அதாவது ஸ்வீட் கார்ன் சாமை அவல் வடைன்னு சொல்லலாம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்பெஷலா வச்சுக்கலாம். ஏன்னா வெங்காயம், பூண்டு சேர்க்காம செய்ய போறேன். சாமை அவல் ஸ்வீட் கார்ன் வடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், இப்போ பாருங்கள். ஸ்வீட் கார்ன் சாமை அவல் வடை செய்ய தேவையான பொருட்கள்: சாமை அவல் 1/2 கப், உதிர்த்த மக்காச்சோளம் 1 கப், 1/2 கட்டு கொத்தமல்லி தழை, இஞ்சி 1 அங்குலத்துண்டு, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, பச்சை மிளகாய் 2, எண்ணெய் தேவைப்படும் அளவு, உப்பு தேவையான அளவு. ஸ்வீட் கார்ன் வடை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ வந்து கடைங்களில் வந்து ஸ்வீட் கார்ன் அப்படின்னு தனியாக கிடைக்குது, நம்ம நாட்டு மக்காச்சோளம் கிடைக்குது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்கோங்க. சோளமாக இருந்தால் அது நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா துருவி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இப்படியே உதிர்த்து கிடைக்கிது கடைங்களில், அதை வாங்கிட்டேன். இதை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி, அதாவது விப்பர் மோடில் வச்சுட்டு விட்டு விட்டு இயக்கிட்டு இந்த மாதிரி கோர்ஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். சிறுதானிய சாமை அவல் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்ட வேறு எந்த சிறுதானிய அவல் கிடைச்சாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ரெகுலர் அவலாக இருந்தால் அது வந்து ஒன்றும் குத்தலமாக வந்து பொடிச்சிட்டு அதை வந்து ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து தேவையான அளவு இது மாதிரி தண்ணியில் போடுறேன். சுடு தண்ணி வேணும்னு அவசியம் இல்லைங்க, வெறும் தண்ணியிலே போடலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போ இதில் வந்து இடிக்கிறதுக்காக நான் வந்து கொத்தமல்லி தழை, இஞ்சி 1 துண்டு, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், இந்த 3ம் சேர்த்து நம்ம மிக்சியில் வந்து விப்பர் மோடில் வச்சுட்டு இயக்கிட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த சாமை அவலை ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா, இது 2 நிமிஷம் ஊறினா போருங்க. இப்போ தண்ணியிலேருந்து பிழிஞ்சு இதில் போட்டுடலாம். அரைச்சி வச்சிருக்கிற ஸ்வீட் கார்ன், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், நம்ம வேணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, அதையும் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எந்த குவான்டிட்டி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கலந்த பிறகு உருட்டி பாருங்கள். உங்களுக்கு வந்து வடை தட்டுற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் சாமை அவல் வெறும்னு எடுத்து வச்சுருக்கோம் இல்லை, அதை கொஞ்சமாக போட்டுக்கலாம், ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம பிடிக்கிற அளவுக்கு சாமை அவல் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் அதையும் எல்லாத்தையுமே மிக்சிலேயே சேர்த்துட்டு ஒரே ஒரு திருப்பி திருப்பிக்கலாம். இப்போ இதை நான் உருட்டிட்டு இங்கே வைக்கிறேன், அப்புறம் எல்லாமே தட்டி போடலாம் ஒரே தடவை. பக்கம் எண்ணெய் சுட வச்சுருக்கேன். அதாவது நம்ம இதை உருட்டுறதுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவல் போட்டுக்கோங்க. இப்போ வந்து சாமை அவலுக்கு ஒரு விதமான இது இருக்கும். அதுவே நம்ம வேறு ஏதாவது அவல் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு தண்ணீர் இருக்கும், தன்மை இருக்கும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி உருட்டி வச்ச பிறகு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. கையை வந்து அதில் டிப் பண்ணிக்கோங்க. ஈர கையால் தான் போடணும். இந்த கையிலையும் நம்ம இந்த மாதிரி தண்ணியை தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கலாம், வாழையில எடுத்துக்கலாம். நான் வந்து கையிலேயே போட்டு பழகினாலே இப்படி பண்ணுறேங்க. இப்போ இந்த உருண்டையை எடுத்துகிட்டு இப்படி லேசாக இப்படி தட்டணும். நம்ம மற்ற வடையெல்லாம் செய்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரி. இது நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா செவந்த பிறகு எடுத்துடலாம். கொஞ்சம் வித்தியாசமான ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து இப்போ பரிமாறிடலாம்.
நம்ம வேணால் சட்னி அந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுக்கலாம். ஸ்வீட் கார்ன் வடை எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. சாமை அவலை தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு அதோட சேர்த்துக்கணும். ஸ்வீட் கார்னை வந்து நம்ம உதிர்த்து வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு ஒன்றும் குத்தலமாக அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை அது 3 சேர்த்து அரைச்சி இதோட போட்டுக்கணும். கொத்தமல்லி தழை, தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம உருட்டிட்டு கைகளால் சின்ன சின்னதாக தட்டி நம்ம மசால் வடை போடுற மாதிரி சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் சுவையான ஸ்வீட் கார்ன் வடை தயார். மிக சுவையான வித்தியாசமான ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.